வணக்கம். இன்று நாம் சிவனின் வாகனமாகிய நந்தி பகவான் வழிபாடு பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட உகந்த நாள். அத்துடன் நந்தி பகவானையும் வழிபட மிகச்சிறந்த நாளாகும். நந்தி பகவான் சிவபெருமானின் வாகனம் ஆவார். கைலாய உலகின் வாயிற்காவலனாக விளங்குகிறார். இவர் அனுமதி பெறாமல் ஈசனின் இடங்களுக்குள் யாராலும் செல்ல இயலாது. எனவேதான் முக்கிய சம்பவங்களின் போது யாராவது நம்மை தடுத்தால், என்ன இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் என்று சொல்லும் வழக்கமும் ஏற்பட்டது. அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த போது வாசுகி பாம்பு வெளியிட்ட விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நடனமாடி விஷத்தின் வெம்மையை தணித்து கொண்டார். அதைதான் நாம் பிரதோஷ நாளாக வணங்கி வருகிறோம். பிரதோஷ பூஜையில் நந்திக்குத்தான் முதல் அபிஷேகம் நடைபெறும். இந்த தினத்தில் நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு நடுவே இறைவனை தரிசிக்க வேண்டும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான வேளைக்கு பிரதோஷ காலம் என்று பெயர். இந்த பிரதோஷ வேளையில் சிவன் நந்தியின் கொம்புகளுக்கிடையே நடனம் புரிவதாக ஐதீகம். இதனால் நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை மனக்கண்ணால் தரிசிப்பது விசேஷம். நந்தி பகவானின் பிரசித்தி பெற்ற கோயில்களை பற்றி சிறிது பார்க்கலாம். இந்தியாவில் சிவபக்தர்களுக்கென நிறைய கோவில்கள் உள்ளன. அவ்வாறு இருக்கும் கோவில்களில் தவறாமல் நந்தியும் இருக்கும். சென்னையில் இருந்து திருப்பதி செல்லும் சாலையில் ஊத்துக்கோட்டை வழியில் ராமகிரி என்ற கிராமத்தின் அருகே பழமையான சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது. இது பழமையான பெரிய சிவாலயமாகும். இத்தலம் கால பைரவ தலம் என்று போற்றப்படுகிறது. வாலீஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள நந்தியின் வாயில் இருந்து வருடத்தின் 365 நாட்களும் தண்ணீர் வருகிறது. இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. இந்த நந்தியின் வாயிலிருந்து கொட்டும் நீர் வருடம் முழுவதும் 365 நாட்களும் அளவு மாறாமல் அதே அளவு நீர் வெளியேறுகிறது. இந்த நீர் சுவை மிகுந்ததாகவும் இனிப்புத்தன்மை கொண்டதாகவும் பலரும் கூறுகின்றனர். கர்நாடக மாநிலம் மல்லேஸ்வரம் என்ற ஊரில் தட்சிணமுக நந்தி தீர்த்த கல்யாணி கோவில் என்ற கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள நந்தி சிலையின் வாயிலிருந்து எப்போதும் நீர் வந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக எல்லா கோவில்களிலும் நந்தி தேவரின் சிலை சிவலிங்கத்திற்கு எதிராக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் நந்தி தேவரின் சிலை சிவனின் தலைக்கு மேல் அமைக்கப்பட்டுள்ளது. நந்தியின் வாயிலிருந்து ஊற்றும் தண்ணீர் எப்போதும் சிவலிங்கத்தின் மீது படும்படி மிகவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. நந்தியின் வாயிலிருந்து ஊற்றும் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பதை யாராலும் கண்டறிய முடியவில்லை. இந்த நந்தியின் வாயிலிருந்து வரும் நீரை தீர்த்தமாகவும் அந்த தீர்த்தத்தில் அபூர்வ சக்தி இருப்பதாகவும் இதை பருகினால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். இரத்தம் போல் திரவம் வழியும் அதிசய நந்தி பெருமான். இக்கோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் இளங்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இது பழமையான சிவன் கோவில் ஆகும். இங்கு நந்தி சிலையின் வாய்ப்பகுதியில் இருந்து ஒரு திரவம் எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கிறது. இந்த திரவம் பார்ப்பதற்கு எண்ணெய் போன்று வளவளப்பாக உள்ளது. நறுமணமும் எண்ணெய் போன்றே உள்ளது. பக்தர்கள் இந்த திரவத்தை பிரசாதமாக நெற்றியில் இட்டுக்கொள்கின்றனர். இந்த நந்தி சிலையை கண்ட ஆராய்ச்சியாளர்கள் இது எப்படி சாத்தியம் என்று கூறி 1 அடி சிலையை நகர்த்தி வைத்தும் பார்த்தனர். ஆனாலும் அந்த இரத்தம் போன்ற சிவப்பு நிற திரவம் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நந்தி பெருமான் பற்றி சிறிய தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். திருச்சிற்றம்பலம்.